இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இவன் என்ன வெறும் 3 பிள்ளைங்களுக்கு மட்டும் தான் அண்ணனா? இசக்கின்னு ஒருத்தி இருக்கல்ல, அவனை எந்த கணக்குல சேர்க்கிறது? ஏய், அது என் வீட்டு விவகாரம். உனக்கு எங்க வேத்தி வடியுது? நீ எதுக்குல பேசுற அதை பத்தி? பேசுவல்ல, விளங்காதவனா இருக்க. நீ பித்த பொண்ணு தானே அவ. ஆனா இப்ப வாயு வயிறுமா அவ ஏன் வீட்டுல இருக்கா? அப்ப நான் தானே பேசணும். பேசுவேன், நான் தான் பேசுவேன். நீங்க பாருங்க, இப்ப காட்டுற பாரு இவன் பவுஸ் என்னங்கிறத. நார பேசுறதுக்கு பாரு. இதுவும் உன் வேலை தானே? அவளும் உன் தங்கச்சி தானே? என்ன வேண்டான்னு உதிரி விட்டு போனவன் எதுக்குல எங்க வந்து நிக்கா? எதுக்கு அந்த ஆள் கூட்டு வந்திருக்கான்? நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். மேடையில ஏறி வந்து ஏதாச்சும் பேசி கீசி ஏதாச்சும் நாடகம் ஆடணும். நடக்கிறதே வேற சொல்லிவிட்டேன். நீ பேசாதடா, முதல்ல நீ பேசாம போய் உட்காரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அண்ணா ஒரு நிமிஷம் வரமா. எப்படியாச்சும் பண்ணுங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இசக்கி, என்னமா இது? இவன் அத்தனை தங்கச்சியும் பத்தியும் பேசினா, நீ அவன் தங்கச்சி தானே, உன்னைய பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கடா. நீ என்னடா இங்க முக்காடு போட்டு நின்னுகிட்டு இருக்க? நீ முதல்ல முக்காடை எடுமா. இந்த காட்டை எடு, முக்காடை எடு. அம்மா, ஒரு மாமனாரா எனக்கு அசிங்கமா இருக்குமா? வா, என்னன்னு கேட்டு வா. வா இல்ல பிரசிடென்ட், ஏங்க, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப புது பிரச்சனையை வேற கிளப்புதீங்களா? அப்படித்தாண்டி பண்ணுவேன் நானு. போடி போய் பெருசா பேசுறீங்க. எல்லாருக்கும் அந்நியர் தின சிறப்பு விருந்து காத்திருக்கு. மறக்காம எல்லாரும் போய் போறேன். நீ மக்களே, ஒரு நிமிஷம் எல்லாம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த நிக்காலே, இவ பேரு இசக்கி. இவதான் சண்முகத்தோட தங்கச்சி. மைக்கா பட்டா என்ன நினைச்ச? என்னோட சவுண்ட் ஊரை தாண்டி கேட்கும். வேண்டாம், தேவையில்லை, எனக்கு மைக்கே தேவையில்லை. இந்த மக்களை இங்க வாங்க, இங்க வா.